பிரசன்ட் ஆக மாட்டேன்றாருல்ல. நீங்கலாம் இருக்கீங்கல்ல, எல்லாருமே இருக்கீங்கல்ல. மாநில செயலாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள் அத்தன பேர் இருக்கீங்கல்ல. அந்த இடத்துல செலக்டடா வராரு. சில இடங்கள்ல வராரு. பல ஏங்க இடங்கள்ல ஏங்க வரமாட்டேன்றாரு அவருக்கு அண்ணாமலை. அவருக்கு கட்சி தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லியிருக்காங்களோ, அது ம். மாரி அவர் செயல்பட்டுட்டு அகில இந்திய இருக்காரு. தலைமை இன்னும் ஒண்ணுமே அவருக்கு சொல்லலையே சார். அது சொல்லாம அவருக்கு என்ன ரூட்ன்னே சொல்ல இல்ல அது மாட்டேன்றீங்களே நீங்க. அது உங்கட்டயே சொல்லுவாங்க. அந்த வருத்தத்துல தான் இருக்காரு போல அத தெரியுது. அவர்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆஹா. எப்படி அன்னைக்கு கூட்டத்துக்கு சிந்தனை அமர்வுக்கு வந்து இருந்தாரு. ம். 12 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் எங்களோட தான உட்கார்ந்திருந்தாரு. ஒரு வாரம் கூட காலையில ஆகலையே. உடம்பு சரியில்ல நான் வரலன்னுலாம் சொன்னாருல்ல. அதெல்லாம் நீங்களா சொல்றீங்க. உங்கட்ட சொன்னாரா? சார், இல்ல நான் கேட்கிறேன். முன்னாடி செய்தி உலா வருதுல்ல சார். ஃபர்ஸ்ட் ஏங்க காலையில 10 மணிக்கு பிரேக்கிங் ஆகுது சார். உலா வருது பிரேக்கிங்கா? பிரேக்கிங் அட வருது. பாவிங்களா நான் அதுக்கு பிறகாக திரு பி.எல். சந்தோஷ் அவர்கள் போய் அவர சந்திக்கிறாரு. அவர கைய புடிச்சிட்டு வாங்க, நீங்க வாங்கன்னு அழைச்சிட்டு வராரு. ஏதோ நடக்குதே சார் அண்ணாமலை சுத்தி. மாலேஷ் இப்படிலாம் ஏமாந்துட்டு இருக்கீங்க. சார் ஏமாறலாம் பிஎல் இல்ல சார். சந்தோஷ்ஜி 8 மணியிலிருந்து அவர் முன்னாடி தான் நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், செயல்பட்டுட்டு இருக்கோம். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளா உட்காருவாரு. ஒவ்வொரு பிரேக்குக்கும் 1/2 அன் ஹவர் கேப்பு. 10லேருந்து 11 மணிக்கு ஒரு டீ பிரேக்கு. 12 மணிக்கு மேல 1 மணிக்கு ஒரு லஞ்ச் பிரேக்கு. ம். மறுபடியும் 3 மணிக்கு ஒரு டீ பிரேக்கு. இதெல்லாம் வழக்கமா? ஏன்னா நாங்க ஒரு 12 ஹவர்ஸ் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை கண்காணிக்கும் போது ம். இந்த பிரேக்லாம் அவசியம். ம். ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போவாங்க, காபி இந்த பிரேக்க கூட நீங்களா ஒரு திரு கதை கருணாராஜன் அவர்களுக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை வந்து உங்களுடைய இல்ல, இல்ல, பேரண்ட் பாடியில மறுபடியும் இருக்காரு. மறுபடியும் இல்ல சார், உங்க ஒரு இல்ல, இல்ல. காரியகர்த்தா. உங்க அவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிடையாது. இல்ல. 12 மணிக்கு 1 மணிக்கு அவரோட ஸ்லாட்டுக்கு மட்டும் வர்றதுக்கு. சரிங்களா? அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் தாங்க. யார் யார் அமர்வுல பேசுறாங்களோ அன்னைக்கு அமைச்சர் அந்த முருகன் நேரம் வந்தா போதுமா திரு அண்ணாமலை? அமைச்சர் முருகன் அவர்கள் கூட தாமதம் தான் வந்தாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த அமர்வு மாற்றி அமைக்கப்பட்டது. அவருக்கு பேச வேண்டிய 2வது அமர்வு 4வது அமர்வா மாற்றப்பட்டது. அதை பத்தி நீங்க யாரும் பேசல. அவர் சந்தோஷி தான் ஃபர்ஸ்ட் உட்கார்றாரு. அவர் தான் கடைசியா எந்திரிக்கிறாரு. ம். அவர் தான் எங்களுக்கு அன்னைக்கு மெயினான வழிகாட்டி. எல்லா அமர்வையும் ஒரு கன்க்ளூஷன் பண்ணி ஒரு நிறைவான ஒரு உரையை அவர் தான் இல்ல கொடுத்தாரு. திரு பி.எல். ஆனா அவர் அங்கிருந்து ம். வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. ஆ. கூட்டிட்டு கையோட அழைச்சிட்டு வந்தாரு. அப்படிலாம் ஒரு பொய் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையா? பொய் பித்தலாட்டம் சொல்றேனே. சார், பி.எல். சந்தோஷ் அண்ணாமலை சந்திப்பே நடக்கலன்றீங்க. மறுக்கிறீங்க. பொய் பித்தலாட்டத்தை பேசாதீங்க. உங்க மூலம் எல்லா ஊடகத்துக்கும் சொல்றேன்.